மாவட்டம் பாளையங்கோட்டை தியாகராஜ நகரில் சேதமடைந்த மேம்பாலத்தை சீரமைக்கும் பணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த செய்தியானது நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிலையில் தற்போது சீரமைப்பு பணிகளானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ். தற்போது நம்முடைய ஜெயா பிளஸ் செய்தி எதிரொலியாக சீரமைப்பு பணிகளானது அந்த பகுதியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. நெல்லை சந்திப்பு திருச்செந்தூர் ரயில்வே பாதையில் பாளையங்கோட்டை தியாகராஜ நகர் கேட் என்பது அமைந்துள்ளது. மகாராஜ நகர் தியாகராஜ நகரை இணைக்கும் வகையில் இந்த கேட் ரயிலில் வரும்போது மூடப்படுவதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக உயர்மட்ட பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜை கடந்த 2016 ஆண்டு கட்டுமான பணி என்பது துவங்கியது. 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட அந்த பணி என்பது பல்வேறு சிக்கலுக்கு பிறகு கடந்த 26 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் மாநில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வே துறை சார்பில் இந்த பாலம் சமீபத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. புதிதாக பாலம் திறப்பு விழா என்பது கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்றது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு பாலம் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த பாலத்தில் மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் கட்டுமான பணிகள் மேற்கொண்டனர். குறிப்பிடப்பட்ட நாட்களில் முடிக்க தயாராக நிலையில் இருந்த பாலம் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக இந்த பாலம் என்பது திறக்கப்பட்டது. இந்த நிலையில் ரயில்வே துறையால் தண்டவாளத்துக்கு மேல் பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாலம் மற்றும் தமிழக நெடுஞ்சாலைத்துறையினர் கட்டப்பட்டுள்ள பாலம் காங்கிரீட் ஜல்லி கற்கள் பெயர்ந்து சிதறி கிடந்தது. இதனால் விரைந்து பாலங்களில் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் உள்ள கனரக வாகனங்கள் செல்லும் போதும் வேகமாக அதிர்வும் குலுங்கியது. அந்த பாலம் என்பது மிக அதிகமாக குலுக்கத்தின் காரணமாக வாகன ஓட்டிகளும் மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போதும் பொதுமக்கள் ஜல்லி கற்களை சிரமப்பட்டு பலர் தங்களுடைய கீழே விழுந்து காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருந்து வந்தது. இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரலையாக அந்த செய்தியை ஒளிபரப்பப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பாலம் தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் நேற்று இரவில் இருந்து சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அங்கு சேதமடைந்த ஜல்லி கற்களை அகற்றிவிட்டு அதன் மேல் காங்கிரீட் அமைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக அந்த பாலம் சீரமைக்கப்பட்டு வருவதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மாணவர்களும் ஒரு நன்றியை தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் கடந்த சில மாதங்களாகவே அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அதை ஜெயா பிளஸ் செய்தியின் எதிரொலியாக தற்போது அந்த பாலம் என்பது சீரமைக்கப்பட்டுள்ளதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துள்ளார்கள். செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.